நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தாப்பட்டி சமையல். இப்போ வர பண்டிகை என்ன தெரியுமா? தீபாவளி. தீபாவளினாலே ஒரே சந்தோஷம்தான். புது புடவை கிடைக்கும், பட்சணமெல்லாம் கிடைக்கும், எல்லோரும் ஆற்றுக்கு வருவா, நிறையா பட்டாசு டிமின்னு வெடிக்கலாம், ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடணும். இன்றைக்கி பிரமாதமான ஒரு ஸ்வீட்டு எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும், மைசூர் பாகு. அதை நான் என் பிள்ளைய விட்டு பண்ண சொல்ல போகிறேன், பாருங்க. இப்போ இந்த மைசூர் பாக்கு சொன்னீங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லு. ஒன்றுமே இல்லை, மூணு ஐட்டம் தான் இதுக்கு. ஒன்று கடலை மாவு, இன்னொன்று சர்க்கரை, ரெண்டாவது நெய். சரி, இது ப்ரொபோர்ஷன் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது ஒரு கப்பு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெஷர் வேணாலும் எடுத்துக்கலாம். சரி, எந்த மெஷர் எடுத்துட்டீங்களோ அதை தான் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஒரு டம்ளர் கடலை மாவு, 2 மடங்கு சர்க்கரை, அப்புறம் 2 டம்ளர் நெய். அதை நீங்கள் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் ஒரு பாத்திரத்துலையும் இன்னொரு டம்ளர் ஒரு பாத்திரத்துலையும் வச்சுக்கோங்க. அது என்னன்றதை நான் போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன் இப்போ ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, இதை லேசாக ரோஸ்ட் பண்ணணும், லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணணும். வடிகட்டினா இந்த திப்பிகள்லாம் இருக்கும், கட்டியாக இருக்கிறதெல்லாம் போயிடும். அதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். போட்டு லேசாக பெரட்டிகிட்டே இருங்க, விடாமல் பெரட்டுங்க. இது கடாய் நல்ல சூடாக இருந்ததுன்னா 2 to 3 மினிட்ஸ் லேசாக வறுத்து ஒரு ஸ்மெல் வரும், அது வரைக்கும் வறுத்தா போகிறோம். ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது. இதே இப்போ நல்லா சலிக்கணும். சலிச்சதுனால தான் அந்த திப்பிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடும். சளிச்சத்தில் எவ்வளோ கப்பி இருக்கு பாருங்க, எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா? நல்ல சளிச்சது இதோ இருக்கு. இப்போ இந்த நெய்யை இந்த வறுத்து சலிச்சிருக்கோம் இல்லையா, இதில் விட்டு லேசாக கிளறிக்கணும். பஜ்ஜி மாவு அளவு கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் கூட, அவ்வளோதான். என்ன வந்துருக்கு போல் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது சர்க்கரை. 2 மடங்கு சர்க்கரை இதில் வச்சுருக்கோம் இல்லையா, இது கடையை சூடு பண்ணி இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கு நனையிற அளவு தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி பாகாகும். ஆமாம், இது இந்த சர்க்கரை கரையணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இது இன்னும் கரையில் பார்த்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி அதுக்கப்புறம் பாகாக ஆரம்பிக்கும். சர்க்கரை பாகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரும். அது வரும்போது எடுத்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவோம். இந்த பதத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வரும் அப்படி தொட்டு இப்போதான் வந்துருக்கு, ஒரு கம்பி மாதிரி இப்போ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஃபுல்லாக இதில் சேரும். இந்த மிச்ச நெய்யை அப்படியே மெதுவாக விட்டு கலரணும். மைசூர் பாகுக்கு சர்க்கரையும் நெய்யும் தான். நெய் கம்மியாக இருந்தால் மைசூர் பாகு நல்லா வராது. நெய்யை விட்டுண்டே கலரிண்டே இருந்தோம்னா ரொம்ப அழகாக வரும். வெந்து 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 இதை பாருங்க, பபிள்ஸ் மாதிரி வரும். இதுக்கு ஏலக்காய், கிராம்பு, இரும்பு எதுவுமே கிடையாது. இதுக்கு அதாவது இந்த கடலை மாவுக்கும் இந்த நெய்க்கும் இந்த சர்க்கரைக்கும் உண்டான அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கு, அது அலாதி. அது அற்புதமான ஒரு ஸ்வீட்டு. இது இந்தியா ஃபுல்லாக ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்வீட். வரும் நெய் தழும்பி வெளியில் வரும். நெய் விட்டோம்னா தான் அது விட்டுக்கும். ரெண்டொன்று நெய்யை விட்டுரும். பார்த்தீங்களா, கொப்பளம் கலர் வெள்ளை வெள்ளையாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கணும். இதை லேசாக தட்டி விடுங்க.
இப்போ இது பண்ணியாச்சு. இது வந்து ஓரளவு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு கத்தியை வச்சு ஸ்லைசஸ் போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே விடணும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸுக்கு போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கவுத்தேன்னா ரொம்ப அழகாக இன்னொரு தட்டு மேலே வச்சு கவுத்தணும். இதுதான் சூப்பர் மைசூர் பாகு. வாயில் எச்சல் ஊறுறது. இதே மாதிரி நீங்களும் ஆற்றில் பண்ணி பார்த்து சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கர முறுமுறுன்னு ரிப்பன் பகோடா சொல்லி தரப்போகிறேன். இந்த ரிப்பன் பகோடாவுக்கு தேவையான சாமான்கள்லாம் பார்க்கலாம். 1 கப்பு அரிசி மாவு. இதை லேசாக ஒரு வானலியில் பரட்டி கொஞ்சம் லேசாக சூடு வர வறுத்துட்டு நல்லா சலிச்சிடணும். கப்பி எல்லாம் எடுத்து ஒரு தடவை 2 தடவை சலிக்கணும். ஒரு தடவை சலிச்சா போதும். அது 1 கப்பு. அதே மாதிரி கடலை மாவு. அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும், இல்லை கொஞ்சம் கட்டிகள்லாம் இருக்கும்னாக்கா அதுக்காக தான் சலிக்கிறது. லேசாக வறுத்துட்டு சலிக்கணும். கடலை மாவும் அதே மாதிரி தான் லேசாக ஒரு சூடு வர வரைக்கும் கொஞ்சம் லேசாக வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்துட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. இது அரிசி மாவு 1 கப்புனா கடலை மாவு 1/2 கப். சரி. அடுத்தது பொட்டுக்கடலை மாவு, இது 1/4 கப்பு. இது வந்து பொட்டுக்கடலை நம்மளே லேசாக வானிலையில் பொட்டுக்கடலையை வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி சலிச்சு வச்சுக்கணும். சரி. அதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1.25 1/2 டீஸ்பூன். சரி. வெண்ணெய் 1/2 டீஸ்பூன். சரி. வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன். உப்பு தேவைக்கேற்ப. மிளகா பொடி ஒரு 2 டீஸ்பூன். நீங்கள் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. அப்புறம் இந்த ரிப்பன் பகோடா பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய். இப்போ இந்த ரிப்பன் பகோடா பண்ணுறதுக்கு ஒரு அச்சு இருக்குது. அதனோட வில்லை இதுதான். இப்படி நீட்டமாக கோடாக இருக்கும். இந்த 1 கப்பு அரிசி மாவு அதை போட்டு விடணும். இந்த அரிசி மாவில் 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு பொட்டுக்கடலை மாவு. இது வந்து பெருங்காயம். கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தெளித்து ஒரு பூரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஓ சரி. பார்த்தீங்களா, கையில் ஒட்டலை பாருங்க. இப்போ இந்த மாவுலாம் கலந்ததெல்லாம் ஒன்னோட சேர்ந்துக்கணும் இல்லையா? அதுக்கு தான் அந்த ரெஸ்டிங் டைம் சொல்லுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அந்த டயத்தில் நம்ம வந்து அடுப்பில் எண்ணெயை வச்சு சுட வச்சுட்டு ரிப்பன், அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்ச உடனே ரிப்பன் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ முதல்ல பெருமாளுக்கு அந்த கொஞ்சம் குழவான்னு சொல்லுவாள், அப்படி போட்டுருவோம். அது போட்டுட்டு அது வெந்திருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் பிழியலாம். எப்போதும் நான் சொல்லியிருக்கேன்ல, இதில் எண்ணெய் தடவணும்னா மாவு ஒட்டிக்காமல் வரும். பார்த்தாங்களா, கொஞ்சம் தடவிட்டு சுற்றி கொஞ்சம் விட்டுருவோம். அடுப்பு கொஞ்சம் மீடியமில் வைக்கலாம். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விட்டுருவோம். 2 சைடும் நல்லா வந்து இப்போ இந்த ஓசை அடங்கினோடனே எடுத்துடலாம். நல்லா வடியட்டும். இப்போ நல்லா வந்திருக்காங்க தெரியறதுக்கு இதுதான் டெஸ்ட். தூளாக. ஓ சரி சரி சரி. பாருங்க, கர முறுன்னு ரிப்பன் பகோடா பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். அந்த நாளில் தீபாவளி நீங்கள்லாம் எப்படி கொண்டாடுவீங்க? தீபாவளி வந்தோடனே
நல்லெண்ணெயை இடுப்பு சட்டியில் வச்சு ஓமம் 2 அரிசி 2 மிளகு போட்டு காய்ச்சி பெருமாள் சந்தையில் கொண்டு வச்சுருவோம். முதல் நாள் ராத்திரியே வச்சாதான் ஆறி போயிடும். கோலம் போட்டு அழகாக வச்சுருவோம். புது துணி எல்லாம் குழந்தைகளது பேரன் பேத்தி மாட்டு பொன் பிள்ளை இது எல்லாத்தையும் வாங்கி அழகாக அடுக்கி வச்சுருவோம். மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு மஞ்சள் கரைச்சி வச்சு சந்தனம் கரைச்சி வச்சு எல்லாம் ரெடியாக வச்சுருவோம். காத்தால் குழந்தைகள்லாம் சீக்கிரம் ஏன் எழுந்துக்கிறது தெரியுமா? பட்டாசு வெடிக்கலாம், பட்சணம் சாப்பிட்லான்னு எல்லாமே கும்பலாக வந்துடும். எல்லாத்துக்கும் மஞ்சளை தடவி காலில் நலங்கிட்டு நல்லா நல்லா அழகாக போகிறோம் ஐயோ வேண்டான்னு சினுங்க நிறைய மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு தலையில் ராத்திரி காய்ச்சி வச்ச எண்ணெயை நல்லா தேய்ப்போம். போகிறோன்னு நல்லா சதும்பா அன்றைக்கி தான் சான்ஸ் ஆட்டுதுன்னு நல்லா தடவி விட்டுருவோம். எல்லாம் குடிச்சிட்டு வரோம். பெரியவா ஆற்றுல இருக்கிறவா துணி மேலே மஞ்சளை தடவி அந்தந்த குழந்தைகளுக்கு எடுத்து கொடுப்பா. வெரி குட் தேங்க்யூ பாட்டின்னு எல்லாம் ஓடி எல்லாம் பட்டாசுக்கு தான். வேற என்ன, பட்டாசு வெடிச்சிட்டு வந்துடும்னா டேய் இங்கே வாடா குலாப் ஜாமுன் தரேன்னு போய் சொல்லி வாயில் அவ்வளோ மருந்தள்ளி போட்டுட வேண்டியது. அதுக்காக சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பட்சணம் கொடுத்தேன். அந்த காலத்துலலாம் தீபாவளி ஆனோன்னு கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்பா. ஏன் தெரியுமா? கங்கையில் குளித்தா அவ்வளோ புண்ணியம் தீபாவளி அன்னைக்கு. ஆனால் எல்லாரும் போய் கங்கையில் போய் குளிக்க முடியாது. சின்ன சொம்பில் ஜலத்தை வாங்கி கொண்டு வந்து வச்சுன்னு விடுவான். தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் குளிக்கச்சா கொஞ்சம் ஜலம் விட்டு குளிங்கோன்னுவான். கங்கையில் குளித்த மாதிரி நமக்கு இருக்கும். தீபாவளி அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையாக சேர்ந்து புது துணியெல்லாம் கட்டிண்டு நிறைய பட்சணங்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். இந்த ஒத்துமை எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாருக்கும் சேஃபான தீபாவளியாக இருக்கட்டும். என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாருக்கும். மாதிரி நிறைய ரெசிபிஸ் எல்லாம் போடுறேன், பாருங்க. சப்ஸ்கிரைப் டு சாந்தா பாட்டி சமையல். நன்றி, வணக்கம்.